الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم. وقال رسول الله صلى الله عليه وسلم: حبس الأصل وصلول الثمرات. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்திற்கு வழங்கியிருக்கக்கூடிய இஸ்லாம் என்ற இந்த உன்னதமான மார்க்கம் எந்த மனிதனையும் யாரும் வஞ்சித்து விடாதபடி, யாரும் யாருடைய எல்லைகளிலும் சென்று தலையிட முடியாதபடி, எல்லோருக்கும் எல்லா உரிமைகளும் கிடைக்கக்கூடிய வகையில் ஒரு நேர்த்திமிக்க அழகான மார்க்கமாக இந்த மார்க்கத்தை வழங்கியிருக்கின்றார். அப்படி அல்லாஹ் வழங்கிய இஸ்லாம் என்கின்ற இந்த மார்க்கம் மனித சமுதாயத்திற்கு ஒரு அருங்கொடையாக வந்த மார்க்கம். அல்லாஹ் சொல்வதைப் போல, மனிதர்களாகிய நீங்களெல்லாம் கொஞ்சம் விட்டிருந்தாலும் நரகத்திலே போய்தான் விழுந்திருப்பீர்கள். குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன் நார், நரகத்தினுடைய விளிம்பிலே நீங்கள் நின்று கொண்டிருந்தீர்கள். கொஞ்சம் விட்டிருந்தாலும் நரகத்தினுடைய பாதாளத்துக்குள்ளே நீங்கள் எல்லாம் விழுந்திருப்பீர்கள். அல்லாஹ் உங்களை அந்த பெருங்குழியிலே, அந்த பாதாளத்திலே விழுந்து விடாமல் பாதுகாத்தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதைப் போல, அழிவுக்கு முகம் காட்டி நின்று கொண்டிருந்த மனித சமுதாயத்தை முழுவதுமாக அழிவிலே இருந்து மீட்ட ஒரு அற்புதமான மார்க்கம் இஸ்லாம். இந்த இஸ்லாத்தினுடைய சட்டதிட்டங்கள் மூலம் பயன் பெற்றவர்கள், முன்னேறியவர்கள் முஸ்லிம்கள் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாத சமுதாயத்து மக்களும் வாழ்வின் எந்த பகுதியிலே அவர்கள் இஸ்லாத்தின் சட்டதிட்டங்களை ஏற்றுக்கொண்டார்களோ அந்த பகுதியிலே அவர்கள் அழிவிலே இருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதற்கு வரலாற்றிலே ஏராளமான சான்றுகள் இருக்கின்றன. அந்த சான்றுகளில் சிலவற்றை நாம் பார்ப்பதற்கு முன்னால், கடந்த 8ஆம் தேதி நேற்றைக்கு முன்தினம் பாராளுமன்றத்தில் நம்முடைய ஒன்றிய அரசு வக்ஃபு சட்டங்களை திருத்தி ஒரு மசோதாவை தாக்கல் செய்திருப்பதை நாம் எல்லாம் அறிவோம். அப்படி திருத்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த சட்டத்தின் வரிகள், அந்த மசோதாவினுடைய வரிகள் வக்ஃபு என்கின்ற அறநிறுவனத்தின் நோக்கத்தையே பாலடிக்கக்கூடிய வகையிலே
அமைந்திருப்பதை நாம் உணர முடிகின்றது. வக்ஃபு வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களும் இடம்பெற வேண்டும் என்பதும், வக்ஃபு நிலங்கள் எவை எவை என்பதை வரையறுக்கக்கூடிய இறுதி அதிகாரத்தை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு வழங்குவதும், இப்படி இன்னும் இதுபோல வக்ஃபு நிலங்களை எல்லாம் காலப்போக்கிலே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்றிய அரசு கபலீகரப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு தீய நோக்கத்தில் இந்த சட்டத்தை அல்லது இந்த மசோதாவை கொண்டு வந்திருப்பதை நாம் உணர முடியும். பொதுவாகவே நம்முடைய நாட்டின் வக்ஃபு சொத்துக்கள் என்பவை ரயில்வேக்கு அடுத்தபடியாக, பாதுகாப்புத்துறைக்கு அடுத்தபடியாக மூன்றாவது மிகப்பெரிய சொத்துக்களை கொண்ட ஒரு நிறுவனமாக வக்ஃபு என்கின்ற அந்த நிறுவனம், வக்ஃப் போர்டு இருந்து வருகிறது. இதனுடைய நிலங்களை எல்லாம் மத்திய அரசினுடைய பயன்பாட்டுக்கு அல்லது மத்திய அரசு யாரை விரும்புகிறதோ அவர்களுடைய பயன்பாட்டுக்கு எடுத்துக் கொடுப்பதற்கான ஒரு முன்முயற்சியாக இந்த சட்ட முன்வடிவை சட்ட நிபுணர்கள் பார்க்கின்றார்கள். நாம் இந்த நேரத்தில் இந்த சட்டத்தை எதிர்ப்பதோடு நின்று விடாமல், அது என்ன, வக்ஃபு என்பது முஸ்லிம்களுக்கு மாத்திரம் உரியதா, அவை முஸ்லிம்களுக்கு மட்டும் சொந்தமானதுதானா, இந்த வக்ஃபு என்பதனுடைய வேறு என்ன, அது எங்கிருந்து வருகிறது என்பதையெல்லாம் இதர சமுதாயத்து மக்களுக்கு எடுத்துரைப்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பாக இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு வசனத்தை இறக்கி வைக்கின்றார். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நீங்கள் உங்கள் செல்வங்களிலே எதை விரும்புகிறீர்களோ அந்த செல்வங்களை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்தால்தான் நீங்கள் முழு நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது அந்த வசனம். இந்த வசனம் இறங்கிய மாத்திரத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியிலே ஒரு பரபரப்பு தொற்றிக் கொண்டது. நிறைய சொத்து வைத்திருந்த செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய நபி தோழர்கள் தங்களுடைய சொத்துக்களிலே தங்களுக்கு எது மிகவும் பிடித்தமானதோ அதை அல்லாஹ்வின் பாதையிலே கொடுப்பதற்கு முன் வந்தார்கள். ஆனால் அல்லாஹ்வின் பாதையிலே கொடுப்பது என்றால் அப்படியே கண்ணில் தென்படுகிற ஏழைகளுக்கு அதை தூக்கி பங்கு வைத்து கொடுத்து விடுவது அல்ல என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். முதலாக வந்தவர்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அவர்களுக்கு இன்றைக்கு மஸ்ஜிதுன் நபவி மிக விரிந்து பரந்த ஒரு பள்ளிவாசலாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு எது மஸ்ஜிதுன் நபவியோ அந்த பள்ளிவாசலுக்கு உள்ளேதான் அன்றைக்கு அந்த தோட்டம் இருந்தது. அன்றைக்கு தோட்டம் இருந்த இடம் பள்ளிவாசல் இல்லை. இன்றைக்கு பள்ளிவாசல் அகலப்படுத்தப்பட்டு இந்த தோட்டம் இருந்த இடம் பள்ளிவாசலுக்கு உள்ளே வந்து விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இல்லத்தில், அதாவது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய இல்லத்திலே இருந்து வெளியே எப்படி எட்டி பார்த்தோம் என்று சொன்னால், வீட்டின் தலைவாசலில் இருந்து இப்படி எட்டி பார்த்தால் கண்ணுக்கு தெரியக்கூடிய இடத்தில் தான் அந்த தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தினுடைய மரங்கள் வைக்கப்பட்டிருந்த அழகு, அந்த மரங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு கிணறு, ஒரு சின்ன கிணறு, இவைகளெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகவும் பிடித்திருந்தது. சற்று ஆசுவாசம் பெறுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி மெல்ல நடந்து வந்து, நடக்கின்ற தூரம் தான், மெல்ல நடந்து வந்து இந்த தோட்டத்திலே சிறிது நேரம் இருப்பார்கள். அந்த கிணற்றிலே இருந்து கொஞ்சம் தண்ணீரை அள்ளி பருகுவார்கள். தங்களுக்கு வேலை வந்துவிட்டது என்று தோன்றினால் தங்களுடைய இல்லத்துக்கு திரும்பி விடுவார்கள், வேலைக்கு சென்று விடுவார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பிடித்தமான இடம் அந்த இடம். அவ்வளவு அழகுபட அங்கே மரங்கள் நட்டு வைக்கப்பட்டு பார்ப்பதற்கு ஒரு கண்குளிர்ச்சி தரக்கூடிய அமைப்பிலே அந்த தோட்டம் இருந்தது.
அந்த தோட்டத்தின் உரிமையாளர் இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, என்னுடைய சொத்துக்களிலே எனக்கு மிகவும் பிடித்தமான சொத்து இந்த பீருஹா என்கிற அந்த தோட்டம் தான். அதிலே உள்ள தண்ணீர் அவ்வளவு சுவையானது, அதன் பழங்கள் அவ்வளவு இனிப்பானவை, அவைதான் எனக்கு பிடித்திருக்கிறது, அதை நான் அல்லாஹ்வுக்காக தர விரும்புகின்றேன் என்று சொன்னார்கள். அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதுதான் ஒரு விதியை அவருக்கு சொல்லிக் கொடுக்கின்றார்கள். அந்த தோட்டத்தை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்காக ஒப்படைத்து விட்டீர்கள், இனிமேல் அது அல்லாஹ்வின் சொத்து. ஆனால் அந்த சொத்துக்களை நீங்கள் தான் பராமரிக்க வேண்டும், நீங்கள் தான் மேனேஜ் பண்ண வேண்டும், அதற்கு நீர் பாய்ச்சுவது நீங்கள் தான், விளைச்சலை பறிப்பது நீங்கள் தான், எல்லாமே நீங்கள் செய்ய வேண்டும், பலனை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். உழைப்பெல்லாம் உங்களுடையது, பலனெல்லாம் ஏழைகளுக்கு. இப்படி உங்கள் உழைப்பை நீங்கள் ஏழைகளுக்கு தருவது வக்ஃப் என்பது இப்படித்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாக உலகத்தில் உண்டாக்கினார். வக்ஃப் என்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் என்றால் நிறுத்தி வைப்பது என்று பொருள். அலைவாய்ந்து வருகின்ற தண்ணீரை அணை போட்டு நிறுத்துவதற்கு பெயர் வக்ஃப். ஓடோடி வருகின்ற ஒரு மனிதனை பிடித்து இழுத்து நிறுத்துவதற்கு பெயர் வக்ஃப். அதுபோல அவருடைய செல்வத்தில் கரை புரண்டு ஓடுகின்ற அந்த செல்வத்தை, அதிலிருந்து கிடைக்கின்ற வருமானத்தை ஒரு இடத்திலே நிறுத்தி வைத்து அதை ஏழைகளுக்கு மடைமாற்றி திருப்பி விடுகின்ற அந்த பணிக்கு பேர் தான் வக்ஃப். இன்னொரு நபித்தோழர் ஓடி வருகின்றார் இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு. அவர் யார் என்றால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய திருத்தூதரே, என்னுடைய சொத்துக்களில் எனக்கு மிகவும் பிடித்தமானது லம் அஸ்பு மாலன், எனக்கு வேறு எந்த சொத்துக்களும் பெரிதாக சொல்லிக் கொள்வது போல் இல்லை. கைபர் போர் நடைபெற்ற வேளையில் யூதர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட விளைச்சல் நிலங்களை அந்த போரில் வெற்றி பெற்ற முஸ்லிம்களுக்கு நீங்கள் பங்கு வைத்து தந்தீர்கள். அங்கே எனக்கு இருக்கக்கூடிய ஒரு தோட்டம் எனக்கு மிகவும் பிடித்தமான ஒரு தோட்டம். அந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்காக வக்ஃப் செய்கின்றேன், நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஹபுசுல் அசல், அசலை உன்னிடத்திலே நீ வைத்துக்கொள், மூலப்பொருளை உன்னிடத்திலே வைத்துக்கொள். சுபுல் சமரத், அதன் பலன்களை, அதன் விளைச்சல்களை, சுபுல் என்று சொன்னால் அல்லாஹ்வின் பாதையிலே நீ தந்து விடு என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னார்கள். இப்படித்தான் வக்ஃப் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் முதலாக உற்பத்தியாகின்றது, வருகின்றது. இன்றைக்கு உலகமெங்கும் ஒரு காட்டாற்று வெள்ளத்தை போல ஒரு மாபெரும் செல்வமாக வக்ஃப் இருக்கிறது என்று சொன்னால், முஸ்லிம்கள் தொடர்ந்து ஒரு ஆண்டு காலமாக வஞ்சிக்கப்படுகின்ற ஒரு நாட்டிலேயே மிகப்பெரிய மூன்றாவது சொத்து வக்ஃப் சொத்து என்று சொன்னால், நம்முடைய முன்னோர்களின் கொடைத்தன்மையை நினைத்தால் உண்மையிலே நமக்கு புல்லரிக்கின்றது. தன்னுடைய சொத்துக்களில் ஒரு பகுதியை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணிப்பது, அதை தானே பராமரிப்பது, உடல் உழைப்பை அதிலே கொண்டு போய் கொட்டுவது, வேர்வையை சிந்துவது, பலனை தூக்கி ஏழைகளுக்கு கொடுப்பது என்றால் எவ்வளவு பெரிய ஒரு தியாக மனப்பான்மை இருந்தால் அது சாத்தியப்படும். உழைத்த உழைப்பிலே கூட மிகைப்படுத்தி காட்டி கூலியை ஏமாற்றி பெற்றுக் கொள்ளுகின்ற ஒரு உலகத்தில், செய்த வேலையை விட கூலி அதிகம் வேண்டும் என்பதற்காக முதலாளிகளை ஏமாற்றுகின்ற ஒரு உலகத்தில், செய்த வேலைகளினுடைய பலன்களை எல்லாம் ஒரு சொட்டு கூட அனுபவிக்காமல் அல்லாஹ்வுக்காக வாரி தருகின்ற அந்த பெருந்தன்மை என்று சொல்வதை விட அது பெருந்தன்மை என்று சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு அப்படி அவர்கள் கட்டுப்பட்டு நின்ற அந்த கட்டுப்பாடு, இறைவனுக்கு அடங்கி செல்லுகின்ற அந்த பண்பு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு செல்லுகின்ற அந்த உயரிய பண்பு, இதை என்னவென்று சொல்ல முடியும்? உலகத்திலே இதற்கு இணையான ஒரு சமுதாய அமைப்பை எந்த சீர்திருத்தவாதியும் உற்பத்தி செய்ததாக, நிலைநாட்டியதாக வரலாற்றிலே நாம் எங்கும் பார்க்க முடியாது. ஐரோப்பிய உலகத்திலே இருந்துதான் ட்ரஸ்ட் ஆக்ட் என்று சொல்வார்கள், அறக்கட்டளை சட்டங்கள். இன்றைக்கு ஊரெல்லாம் உலகமெல்லாம் அறக்கட்டளைகள் நிறைய இருக்கின்றன.
இந்த அறக்கட்டளை சட்டங்கள் உலகத்துக்கு எங்கிருந்து வந்தன என்று கேட்டால் ஐரோப்பிய நாட்டைத்தான் கை காட்டுவார்கள். ஐரோப்பாவில் இருந்து அது இங்கே வந்தது. சென்ட் பிரான்சிஸ் மூலமாக வந்தது. சென்ட் பிரான்சிஸ் என்பவர் யார்? அவருக்கு இந்த சட்டங்கள் எப்படி தெரிந்தன? அவனுக்கு என்ன வானத்தில் இருந்தா மண்டையிலே உதித்தது அந்த உதிப்பு? சென்ட் பிரான்சிஸுக்கு எப்படி இந்த சட்டங்கள் தெரிந்தன என்றும் இன்னும் நாம் கொஞ்சம் வரலாற்றுக்குள்ளே நாம் தேடி போனோம் என்று சொன்னால் 13ஆம் நூற்றாண்டில் கிபி 1219 இந்த காலகட்டங்களிலே சிலுவை யுத்தங்கள் என்று சொல்வார்கள். கிறிஸ்தவர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையில் நடைபெற்ற யுத்தத்தை தான் சிலுவை யுத்தம் என்று சொல்வார்கள். அந்த யுத்தம் நடந்தது முஸ்லிம்களிடம் இருந்த பைத்துல் முகத்தஸை தன் கைவசம் எடுத்துக் கொள்வதற்காக கிறிஸ்தவ பாதிரிமார்கள் மக்களை திரட்டி நடத்திய யுத்தங்களைத்தான் சிலுவை யுத்தங்கள் என்று சொல்வார்கள். சிலுவைகளை கையிலே சுமந்து கொண்டு அந்த யுத்தங்களை நடத்தினார்கள். பைத்துல் முகத்தஸை எடுத்துக்கொண்டார்கள். திரும்ப அதை சுல்தான் சலாஹுதீன் அய்யூபி முஸ்லிம்களுடைய கைகளிலே கொண்டு வந்து சேர்த்தார். வரலாற்றிலே சிலுவை யுத்தங்கள் என்றால் மிகவும் புகழ்மிக்கவை. அந்த சிலுவை யுத்தங்களிலே பங்கேற்ற சென்ட் பிரான்சிஸ் என்கின்ற அந்த கிறிஸ்தவ பாதிரியார் எகிப்துக்கு சென்று சண்டை போடுகிறார். சுல்தான் சலாஹுதீன் அய்யூபியினுடைய பூர்வீகம் எகிப்து நாடுதான். அங்கே நடைபெற்ற சண்டையில் எகிப்து என்பது இன்றைக்கும் நமக்கு எல்லாம் தெரியும். அந்த காசா பார்டர் இருக்கக்கூடிய அந்த ரஃபா பார்டர் என்று சொல்வது எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையில் இருப்பதுதான் ரஃபா பார்டர். அங்கே நடைபெற்ற யுத்தத்தில் எகிப்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் எல்லாம் சென்ட் பிரான்சிஸ் என்கிற அந்த கிறிஸ்தவ மத தலைவரை போர் கைதியாக பிடித்து சிறையிலே அடைக்கின்றார்கள். சிறையிலே அடைக்கப்பட்ட சென்ட் பிரான்சிஸ் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களோடு பழகுகின்றார். சிறையில் இருக்கக்கூடிய புத்தகங்களோடு அவர் ஒரு உறவை வளர்த்துக் கொள்ளுகின்றார். சிறை நூலகங்களுக்கு சென்று புத்தகங்களை படிக்கின்றார். அதில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை சிறையிலே புழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சிறை அதிகாரிகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களோடு அவர் பகிர்ந்து கொள்ளுகின்றார். பிறகு அங்கிருந்து அவர் ட்ரஸ்ட் ஆக்ட் என்கிற சட்டங்களை எல்லாம் இஸ்லாத்தினுடைய வக்ஃபு சட்டங்களில் இருந்து எடுத்து ஐரோப்பாவுக்கு அவர் அறிமுகப்படுத்தினார் என்று இஸ்லாமிக் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் என்கின்ற நூலில் வீர் மந்திர் என்கின்ற இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸினுடைய துணைத் தலைவராக இருந்து பணியாற்றிய வீர் மந்திர் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார். இன்றைக்கு உலகமெல்லாம் ட்ரஸ்ட் என்று வைத்துக் கொண்டு இதை பயன்படுத்தி கிறிஸ்தவ உலகம் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தையே கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவிலும் இந்தியாவுக்கு வெளியிலும் உலக நாடுகளிலும் என்று சொன்னால் இதற்கெல்லாம் அவர்களுக்கு ஒரு சிந்தனை திறப்பை தந்தது இஸ்லாம் தந்திருக்கக்கூடிய வக்ஃப் ஆக்ட் என்று சொன்னால் அதுதான் வரலாற்றின் யதார்த்தம், உண்மை. நாம் ஒரு நிமிடம் எண்ணி பார்க்கின்றோம். இஸ்லாம் இந்த உலகத்துக்கு இதையெல்லாம் தந்தது. முட்டுச்சந்தில் நின்று வழி தெரியாமல் திக்கி திணறி கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாம் எப்படியெல்லாம் வழிகாட்டியது என்று நாம் பார்த்தோம் என்றால் வக்ஃப் ஆக்ட் அதிலே மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை தந்திருக்கிறது. இஸ்லாத்தினுடைய வக்ஃப் என்பது யாரோ சில செல்வந்தர்கள் தங்களுடைய வருமான கணக்குகளை ஏமாற்றி அரசுக்கு வரி தருவதில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக உருவாக்கப்பட்டவை அல்ல. இஸ்லாத்தினுடைய வக்ஃபு சட்டங்கள் என்பவை அதற்காக வந்தவைகள் அல்ல. அது எதற்காக வந்தது என்று சொன்னால் ஏழைகளின் நலனுக்காக வந்தது. செல்வந்தர்கள் உழைத்து ஏழைகளுக்கு கொடுங்கள் என்கின்ற ஒரு வித்தியாசமான பார்வையை உலகத்துக்கு தந்தது. நீங்கள் உலகத்தில் எந்த நாட்டுக்கும் செல்லுங்கள், எந்த நாட்டின் சட்டத்தை நீங்கள் படியுங்கள். ஏழைகள் உழைத்து செல்வந்தர்களிடம் கூலியை பெறுவார்கள். செல்வந்தர்களும் தங்களை வளர்த்துக் கொள்வார்கள், ஏழைகளும் தங்களை பசியை போக்கிக் கொள்வார்கள். ஆனால் தலைகீழான ஒரு புரட்சி, பொருளாதார புரட்சி. செல்வந்தர்கள் உழைக்க வேண்டும், பாடுபட வேண்டும், பலனை ஏழைகளுக்கு தர வேண்டும் என்பது எவ்வளவு பெரிய ஒரு அற்புதமான சிந்தனை. இந்த சிந்தனை ஒரு மனிதனுடைய இதயத்திலே உதித்திருக்க முடியுமா? ஒரு மனிதனுடைய மூளையிலே உதித்திருக்க முடியுமா? கண்டிப்பாக இருக்க முடியாது. அது அல்லாஹ்தான் ஏழைகளையும் செல்வந்தர்களையும் படைத்த அல்லாஹ் மனிதனுக்கு உகந்தளித்த உன்னத சட்டங்களிலே ஒன்றுதான் வக்ஃப். அதனுடைய பலனை அனுபவித்து போங்கள், அனுபவித்துக் கொண்டிருங்கள். யார் உங்களை தடுத்தது? ஐரோப்பிய உலகத்தை போல வக்ஃபு சட்டத்தை நீங்களும் எடுத்துக் கொள்ளுங்கள். அது தருகின்ற வழிகாட்டுதல்களிலே அறக்கட்டளைகளை நிறுவுங்கள். பலன்களை எந்த சமுதாயத்தின் செல்வந்தர்களும் தன் சமுதாயத்து மக்களுக்கு கொடுக்கட்டும். அதிலே முஸ்லிம்களுக்கு ஒன்றும் இழப்பில்லை, சொல்ல போனால் பெருமைதான்.
ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு நீங்கள் எதற்கு செல்வந்தர்கள் ஏழைகளை பற்றி கவலைப்படுகிறீர்கள், பிடுங்குகிறேன் பார் உங்களுடைய வக்ஃபு சொத்துக்களை என்று ஒரு அரசு சிந்திக்குமானால், அதற்காகவே அமெண்ட்மெண்டுகளை சட்ட திருத்தங்களை கொண்டு வருமானால், அதை ஒரு சமுதாயம் எத்தனை நாளைக்கு பார்த்துக் கொண்டிருக்கும்? இது உண்மையிலேயே மனித குலத்துக்கு எதிரான ஒரு சட்டம், முஸ்லிம்களுக்கு எதிரான சட்டம் என்று சொல்ல முடியாது. இது ஏழைகளுக்கு எதிரான சட்டம், மனித குலத்துக்கு எதிரான சட்டம். கொடுப்பதிலே ஒரு ஆசுவாசம் இருக்கிறது, கொடுப்பதிலே ஒரு மன திருப்தி இருக்கிறது, கொடுப்பதிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கிறது, கொடுப்பதிலே ஒரு சந்தோஷம் இருக்கிறது. அந்த சந்தோஷத்தை செல்வந்தர்களிடமிருந்து பறித்து செல்வந்தர்களுக்கு ஒரு விதமான மன இறுக்கத்தை தருகின்றார். வாங்கி பயன்படுத்துவதில் ஏழைகளுக்கு ஒரு ரிலாக்ஸ் இருக்கிறது, ஏழைகளுக்கு வாழ்க்கை சிக்கலை தீர்த்துக் கொள்வதற்கான வழி இருக்கிறது. ஏழைகளை மேலும் வாழ்க்கை சிக்கலிலே தள்ளுவது, செல்வந்தர்களை மேலும் மேலும் மன இறுக்கத்திலே கொண்டு போய் தள்ளுவது, இவற்றை தவிர இந்த சட்டம் வேறு என்ன சாதித்து விட முடியும் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கும். நீங்கள் உலக வரலாற்றை பார்த்தீர்கள் என்று சொன்னால், அமெரிக்காவிலே ஆண்ட்ரோ கார்னிஜி என்று சொல்வார்கள், ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். ஆண்ட்ரோ கார்னிஜி 1800களுடைய பிற்பகுதி 1835 இருந்து 1919 வரைக்கும் வாழ்ந்தவர். அவர் தன்னுடைய வாழ்வினுடைய கடைசி 18 ஆண்டு காலத்தில், அதாவது 1901ஆம் ஆண்டிலிருந்து 19 வரைக்கும் கடைசி 18 ஆண்டு காலத்தில் தன்னுடைய சொத்துக்களிலே 90% சொத்துக்களை வைத்து அறக்கட்டளைகளை, அவர் பல்வேறு அறக்கட்டளைகளை நிறுவுகின்றார். அவரை பற்றி சொல்வார்கள் ஒன் ஆஃப் தி ரிச்சஸ்ட் மேன் இன் அமெரிக்கா, அமெரிக்காவினுடைய புகழ்மிக்க ஒரு செல்வந்தர் அவர். அப்படி அவர் அறக்கட்டளைகளை தொடங்கிய அந்த சொத்துக்களின் அளவு மாத்திரம் 5.2 பில்லியன் 5.2 பில்லியன் அளவுக்கு தன் சொத்துக்களை வாரி கொடுத்து அறக்கட்டளைகளை நிறுவியவர் ஆண்ட்ரோ கார்னிஜி. 1919 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில், 20ஆம் நூற்றாண்டினுடைய தொடக்கத்தில் அறக்கட்டளைகளை நிறுவிய அந்த அமெரிக்கனுக்குத்தான் அரபு மொழியில் சொல்வார்கள் அவ்வலு முஅஸ்ஸிசுல் கைராத், அறக்கட்டளைகளின் தந்தை. அவர்தான் முதலிலே அறக்கட்டளைகளை நிறுவினார் என்று. ஆனால் இதிலிருந்து 13 நூற்றாண்டுகளுக்கு முன்னர், 1300 ஆண்டுகளுக்கு முன்னர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சத்தமில்லாமல் மதீனாவிலே குட்டி குட்டி அறக்கட்டளைகளை வைத்திருந்தார்கள். உங்களுக்கு ஒன்று சொன்னால் ஆச்சரியமாக கூட இருக்கலாம். நான் படித்த அரபு கல்லூரி திருநெல்வேலி பேட்டையிலே, நான் படித்த அரபு, என்னை போல நூற்றுக்கணக்கான ஆளுங்கள் படித்த அரபு கல்லூரி. அங்கே மாணவர்களுக்கு நல்ல தண்ணீர் குடிப்பதற்கு, குளிர்ந்த நீர் குடிப்பதற்கு மண்பானையில் தான் அந்த குடி தண்ணீரை வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒருவர் தன்னுடைய வயல்வெளியை வக்ஃபு செய்திருக்கின்றார். என்னுடைய வயலில் இருந்து மண் எடுத்து அதிலிருந்து பானை தயாரித்து அந்த பானையை தான் மாணவர்களுக்கு தண்ணீர் ஊற்றி கொடுக்க வேண்டும் என்று. இன்னொருவர் அடுத்த நாள் வந்து என்னுடைய வயல்வெளியை நான் இது போல நல்ல தண்ணீர் பானைக்கு அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லும் போது, இல்லை இல்லை ஒப்புக்கொள்ள முடியாது, அதற்கு ஏற்கனவே ஒருவர் தந்து விட்டார் என்று சொல்கின்றார்கள். அப்போ சொன்னாராம், அவர் பானைக்கு மட்டும்தானே வக்ஃபு செய்தார், அந்த பானைக்கு மூடிக்கு வக்ஃபு செய்திருக்க மாட்டார். பானைன்னு தான் எழுதியிருப்பாரு, மூடியை மறந்திருப்பார்ல, மூடி இருக்காது. என்னுடைய நிலத்தை, அந்த மண்பாண்டத்தை மூடிக்கொள்வதற்கு, மூடி தயாரிப்பதற்கு என்னுடைய நிலத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நிலத்தையே எழுதி வைத்து விட்டு போயிருக்கிறார். மாணவர்கள் எழுதுகோல் பேனா வாங்குவதற்கு என்னுடைய நிலத்திலிருந்து கிடைக்கின்ற வருமானத்தை வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஒருவரும், அவர் மையை மறந்திருப்பார். எனவே என்னுடைய நிலத்திலிருந்து கிடைக்கின்ற வருமானத்தில் மாணவர்கள் எழுதுகோல் மை வாங்குவதற்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒருவரும் வக்ஃபு செய்திருக்கின்றார்கள். நாம் கண்ணால் பார்த்த வக்ஃபுகள் இவைகள் எல்லாம். மாணவர்களுக்கு வாரந்தோறும் வெள்ளாட்டுக்கறி சமைத்து கொடுக்க வேண்டும், அதுதான் உடலுக்கு உகந்தது. ஒரு இடத்திலே உட்கார்ந்து பயிலுகிற மாணவர்களுக்கு உடல் சூடு ஒத்துக்கொள்ளாது. எனவே வெள்ளாட்டுக்கறி சுவை குறைவாக இருந்தாலும், சமைப்பதற்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் உடலுக்கு குளிர்ச்சி தரும். எனவே என்னுடைய நிலத்திலிருந்து கிடைக்கின்ற வருமானத்தை மாணவர்களுக்கு வாரந்தோறும் வெள்ளாட்டுக்கறி சமைத்து போட வேண்டும் என்று ஒருவர் வக்ஃபு செய்திருக்கின்றார். இப்படியெல்லாம் ஆற்றிலிருந்து வரும் வெள்ளம் பாய்ந்து வருவதை போல முஸ்லிம்களுடைய இதயத்திலே இருந்து வக்ஃப் என்கிற அந்த உணர்வுகள் பாய்ந்து வந்த காலகட்டங்கள் உண்டு. இவற்றையெல்லாம் வாரி சுருட்டி யாருக்கு கொடுக்க போகிறாய்?
இதெல்லாம் ஒரு சமுதாயம் பார்த்து கொண்டிருக்குமா? எத்தனை நாளைக்கு பார்த்து கொண்டிருக்கும்? இதையெல்லாம் நிர்வாகம் செய்வதற்கு கலிமா என்றால் என்னவென்று தெரியாத ஒருவனை வைத்துக் கொண்டு நாங்கள் நிர்வாகம் செய்வோம், நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னால் இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? வக்ஃப் என்றால் என்னவென்று யாருக்கு என்ன தெரியும்? முஸ்லிம்களை தேர்ந்த வக்ஃபினுடைய அந்த உணர்வை புரிந்து கொள்வதற்காக வேண்டி இந்த உலகத்தில் யாராவது இருக்கிறார்களா? கலிமா சொன்னவனுக்கு மட்டும்தான் அந்த உணர்வே தெரியும். தர்மம் என்றால் என்ன, ஜகாத் என்றால் என்ன, கைராத் என்றால் என்ன, சதகா என்றால் என்ன, இப்படி எல்லாம் தர்மங்கள் கொடுப்பதை வகை வகையாக பிரித்து பிரித்து பார்த்த ஒரு மார்க்கம் கட்டமைத்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்துக்குள் ஒரு ஓட்டையை போட்டு விடலாம் என்று நினைத்தால் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? நல்ல வேளையாக எதிர்க்கட்சிகள் எல்லாம் திரண்டு இந்த மசோதாவை முழு மூச்சில எதிர்த்திருக்கின்றார்கள். ஆனால் கடைசி மூச்சு வரைக்கும் இந்த பகாசுர பிடியில் இருந்து வக்ஃப் சொத்துக்களை பாதுகாக்க வேண்டிய கடமை முஸ்லிம் சமுதாயத்துக்கு உண்டு, அல்லது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய வாக்குகளை பெற்றிருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுக்கு உண்டு. ஒரு காலகட்டத்தில் வக்ஃபுகள் எந்த அளவுக்கு நிறைந்து காணப்பட்டன என்பதற்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலேயே நிறைய வரலாற்று சான்றுகள் இருக்கின்றன. இன்னும் உங்களுக்கு வியப்பான ஒரு செய்தியாக இருக்கலாம், அந்த காலங்களிலே பள்ளிவாசல்களிலே யூரின் போய்விட்டால் சிறுநீர் கழிப்பதற்கு தனியாக எல்லா பள்ளிவாசலும் இருப்பதை போல இந்த சிறுநீர் கழிக்கக்கூடிய பகுதியிலே டேலா கட்டி என்று வைத்திருப்பார்கள். தண்ணீர் மாத்திரம் கொண்டு சுத்தப்படுவது கிராமங்களிலே இன்னும் நடைமுறையிலே இருக்கலாம் என்று நினைக்கின்றேன். டேலா கட்டி என்று சொன்னால் மண்ணை தோண்டி அதிலே சின்ன சின்ன கட்டிகள், மண் கட்டிகளை எடுத்து வெயிலிலே காய வைத்துக் கொண்டு போய் ஒரு டப்பாலை வைத்து விடுவார்கள். சிறுநீர் கழித்த பிறகு அதை லேசாக ஒட்டி கொண்டிருக்கக்கூடிய அந்த சிறுநீரை அந்த மண் கட்டியை வைத்து ஒத்தி எடுத்தால் அது உருகி இழுத்துக் கொள்ளும். அதன் பிறகு தண்ணீர் கொண்டு கழுவுவது. இது இரட்டை வகையான சுத்தம். இந்த இரட்டை சுத்தத்தை அல்லாஹ் விரும்புகிறான் என்று அருள்மறையாம் திருக்குர்ஆனிலே வசனங்கள் உண்டு. இன்னல்லாஹ யுஹிப்பு முத்தத்தஹிரீன். இரட்டை சுத்தம் செய்பவர்களை அல்லாஹ் விரும்புகிறான் என்பதுதான் அந்த வசனத்தின் பின்னணியை கருத்தில் கொண்டு நாம் புரிந்து கொள்ளுகின்ற பொருள். இதற்காக வேண்டி தங்களுடைய வயல்வெளிகளை வக்ஃப் செய்தவர்கள் எல்லாம் உண்டு. என்னுடைய நிலத்திலே இருந்து மண் எடுத்துத்தான் நீங்கள் டேலா கட்டியை தயாரிக்க வேண்டும். அதை விட ஒரு பெரிய வியப்பு என்னவென்று சொன்னால், டேலா கட்டியை தண்ணீர் ஊற்றாமல் எப்படி தயாரிப்பார், அதற்கு என்னுடைய கிணற்று நீரை பயன்படுத்திக் கொள்ளும் என்று போட்டி போட்டு வக்ஃப் செய்திருக்கிறார்கள். நினைத்து பார்க்கவே நமக்கு புல்லரிக்கிறது. எப்படியெல்லாம் உட்கார்ந்து யோசித்திருந்தால் இப்படி ஒரு மனிதனால் வக்ஃப் செய்ய வேண்டும் என்று தோன்றும். நாளைக்கு மரணித்து விட்டால் என்ன செய்வது, இன்றைக்கே அதிலே பாதி நன்மைகளை எனக்கு கொடு என்று போட்டி போட்டுக் கொண்டு மறுமை நாளுக்காக நின்ற ஒரு சமுதாயம். அந்த சமுதாயம் கட்டி காத்து வந்திருக்கக்கூடிய சொத்துக்களை ஏதோ அரசு தன்னுடைய பகாசுர கைகளை நீட்டி சுருட்டி வாய்ப்புகளை போட்டுக் கொள்ளலாம் என்று நினைத்தால், அது அல்லாஹ்வின் சொத்துக்களை கை வைத்தால் என்ன நடக்கும்? அல்லாஹ்வின் சொத்துக்களை கை வைப்பவர்களுக்கு அல்லாஹ் தானே நேரடியாக களத்திலே இறங்கி தண்டனையை கொடுக்க முடியும். ஆனால் இதை பற்றி ஒரு பார்வை நமக்கு இருக்க வேண்டும். இதர சமுதாயத்து மக்களுக்கு இதற்கான விளக்கங்களை நாம் சொல்ல வேண்டும். எங்கிருந்து இந்த வக்ஃபுகள் வருகின்றன, எப்படி இந்த சட்டங்கள் உலகத்துக்கு நடைமுறைக்கு வந்தது என்பதையெல்லாம் சொல்லுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக ஒன்றிய அரசு தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொண்டு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு நாம் முன்வர வேண்டும் என்பதுதான் இந்த சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டிருப்பதனுடைய பின்னணியிலே நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடமாக, படிப்பனையாக இருக்கிறது. அன்புக்குரிய சோதரர்களே, அடுத்து இன்னொரு செய்தி. கடந்த வாரம் நம்முடைய பள்ளியிலும் தமிழ்நாடு முழுவதும் உள்ள எல்லா பள்ளிவாசல்களிலும் கேரளாவில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட வயநாடு முண்டக்கை இந்த பகுதியை சார்ந்த மக்களுடைய மறுவாழ்வுக்காக அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவதற்காக உங்களிடமிருந்து நிதிகள் பெறப்பட்டன. தமிழ்நாடு ஜமாத் உலமா சபையின் சார்பில் ஆய்வு குழு ஒன்று, எப்படிப்பட்ட உதவிகளை இந்த மக்களுக்கு செய்யலாம் என்பதை பற்றிய ஆய்வு செய்வதற்கான குழு ஒன்று வயநாடு சென்றிருந்தது. இந்த குழுவிலே நானும் இடம்பெற்றிருந்தேன். உடல்நலம் கருதி ரொம்ப நேரம் இருக்காம மற்ற அந்த குழுவை அனுப்பி வைத்துவிட்டு நாங்கள் வந்திருக்கின்றோம். அங்கே மிகப்பெரிய அளவிலே சேதமும் பாதிப்பும் ஏற்பட்டிருக்கிற இந்த குழுவை சார்ந்த உலமா பெருமக்கள் நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். ஏதாவது ஒன்று சொன்னால் மனதிலே நன்றாக உள்ளே பாய்ந்திருக்கக்கூடிய சொருகி இருக்கக்கூடிய அந்த உடல்களை எடுக்கின்ற போது பாதி உடல் தான் வந்து கிடைக்குது, மீதி பாதி எடுக்கவே முடியாமல் போயிடுது. சில பேருக்கு கைகள் கால்கள் இந்த மாதிரியான
துண்டு துண்டாகத்தான் உடல்கள் கிடைக்கின்றன என்று சொல்கின்றார்கள். அங்கிருந்து தொடர்பு கொள்ளும் போது நாங்கள் வருகிறோம் என்று சொல்லும் போதே அவர்கள் எங்களுக்கு சொன்னது, ஒரு 200 அத்தர் பாட்டில் நீங்கள் வாங்கி கொண்டு வாருங்கள். சும்மா 50 மில்லி 30 மில்லி இது மாதிரி சின்ன சின்ன பாட்டில்கள்ல ஒரு 200 அத்தர் பாட்டில் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று. எதற்காக என்று கேட்டபோது, எங்கு பார்த்தாலும் ஒரு துர்நாற்றமாக இருக்கிறது, எங்களால் உள்ளே நுழையவே முடியவில்லை. அது பெரிய பாட்டிலா இருந்தா சரி வராது. ஒரு ஆளுக்கு 5 பாட்டில் 10 பாட்டில் 50 பாட்டில்னு கொடுத்தோன்னா அங்க கொட்டி கையில வச்சு கர்ச்சிப்பில தடவி கொண்டு முகத்திலே கட்டி கொண்டு களப்பணிகளுக்கு இறங்குவதற்கு வசதியாக இருக்கும் என்று சொன்னதன் அடிப்படையில் 200 பாட்டில்களை வாங்கி நம்முடைய உலமாக்கள் குழு அங்கே சென்றிருந்தது. பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்திருக்கின்றார்கள். முகாம்களிலே பலரும் தங்க வைக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒரு சிறிய சோகமான செய்தி என்னவென்று சொன்னால், சாதாரணமாக நாமெல்லாம் நம்முடைய வீடுகளுக்குள் தொலைந்து போன பொருளை தேடுவோம். இந்த பொருளை எங்க வச்சோம் தெரியல, அந்த பொருளை எங்க வச்சோம் தெரியல. அந்த மக்கள் வீடுகளையே தேடுகிறார்கள். என் வீடு எங்க இருக்கு, என் வீடு என்ன ஆச்சு என்று. கிட்டத்தட்ட அங்கே சென்று ஏற்கனவே சென்றிருந்த சகோதரர்களுக்கு தெரியும், 1/2 கிலோமீட்டர்ல ஒரு பள்ளிவாசல் இருக்கும். அவ்வளவு அடர்த்தியாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. நீங்க வாகனத்துல கார்ல போனீங்கன்னா இப்படி திரும்பி பார்த்தா ஒரு மணரா தெரியும், இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மணரா தெரியும். 2 வாரத்தை பக்கத்தில் உள்ளவர்கிட்ட பேச்சு கொடுத்துட்டு திரும்ப இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மணரா தெரியும். அப்படி அடர்த்தியாக முஸ்லீம்கள் வாழ்ந்த ஒரு பகுதி. முஸ்லீம்கள் மட்டுமல்ல, மனிதர்கள் வாழ்ந்த பகுதி. பாதிக்கப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அடிமைகள் தானே. எல்லா மக்களுக்கும் உதவிக்கரங்கள் நீட்ட வேண்டிய தேவை கட்டாயம் நமக்கு இருக்கின்றது. அதன் மூலமாக அல்லாஹ் தஆலா நம்முடைய வாழ்விலும் வெளிச்சங்களை தருவான். அந்த பணிகள் தொடங்கிவிட்டன என்பதை ஜமாத்துல் உலமா சபையின் சார்பில் சமுதாயத்துக்கு தெரிவித்துக் கொண்டு நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.